இந்த தொகுதியில ஜெயிக்கிற கட்சி வந்து ஆட்சிக்கு வரவே வராது. எந்த தொகுதின்னு தானே பார்க்குறீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருக்கக்கூடிய வேப்பனஹள்ளி தொகுதி தான். இந்த தொகுதி வந்து 2011ஆம் ஆண்டு தான் வந்து புதுசா வந்து பிரிக்கப்பட்டது. ஸோ 2011ல வந்து பார்த்தீங்கன்னா, திமுக சார்பா செங்குட்டுவன் போட்டியிடுறாரு. அப்ப அதிமுக கூட்டணியில இருந்த தேமுதிகவின் வேட்பாளர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, முருகேசன். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல்ல செங்குட்டுவன் ஜெயிச்சிட்டாரு. திமுகவுடைய வேட்பாளர். ஆனா ஆட்சியில வந்து அதிமுக தான் வந்தாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ 2016ல வந்து இந்த சினாரியோ மாறிரும் அப்படின்னு பார்த்தா 2016லயும் அதுதான் நடந்துச்சு. அப்ப திமுக சார்பா முருகன்றவர் போட்டியிட்டாரு. அதிமுக சார்பா மது ஏம்நாத்ன்றவர் தான் போட்டியிட்டாரு. அந்த தேர்தல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய வேட்பாளர் முருகன் வந்து வேப்பனஹள்ளியில ஜெயிச்சிட்டாரு. இருந்தாலும் 2016ல திமுகனால ஆட்சியில வர முடியல. அப்பயும் வந்து அதிமுக ஆட்சி தான் இருந்துச்சு. ஸோ இந்த 2 தேர்தல்ல தான் அப்படி ஆகும். 2021 தேர்தல்ல அப்படி ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ, அப்பயும் அப்படிதான் ஆச்சு. 2021ல திமுக சார்பா முருகன்றவர் போட்டியிட்டாரு. அதே மாரி அதிமுக சார்பா அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் திரு கே.பி. முனுசாமி அவர்கள் போட்டியிட்டு அவரு எம்.எல்.ஏ ஆயிட்டார். இந்த வாட்டி கே.பி. முனுசாமி அதிமுக உடைய எம்.எல்.ஏ அங்க வந்துட்டாங்க. இருந்தாலும் அதிமுக இந்த வாட்டி ஆட்சிக்கு வர முடியல. ஸோ என்னன்னா, இந்த ஒரு சென்டிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பனஹள்ளி தொகுதியில மட்டும் யார் எம்.எல்.ஏ ஆகுறாங்களோ, அதுக்கு வந்து எதிரான கட்சி தான் வந்து ஆட்சியில அமரும் அப்படின்றது வந்து இப்ப வரைக்கும் ஒரு சென்டிமென்ட்டா இருக்கு. ஸோ வரக்கூடிய 2026 தேர்தல்ல வந்து இந்த தொகுதியில வந்து ஜெயிக்கலாமா? தோக்கலாமான்ற மாரி கட்சியினர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, அந்த தொகுதியில ஜெயிச்சா ஆட்சிய பிடிக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு எம்.எல்.ஏ வாச்சும் ஆவலான்னு பார்த்தா, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிறாங்க. ஸோ